அது ஒரு பழமையான அழகான கிராமத்து வீடு. மரத்தூண்களும் ஓட்டுக்கூரையும் அந்த இடத்திற்கு ஒரு தனி அழகை கொடுத்தது. சுவரில் இருந்த அகல் விளக்கின் மஞ்சள் வெளிச்சம் அந்த அறையை ரம்மியமாக மாற்றியிருந்தது. அன்றைய இரவு அந்த பழைய மரக்கட்டிலில் குமார்வும் மலரும் நெருக்கமாக அமர்ந்திருந்தனர். மலர் பட்டுப் புடவையில் அழகாக மின்ன, குமார் பச்சை நிற சட்டையில் கம்பீரமாக இருந்தான். அறையின் ஒரு ஓரத்தில் இருந்த மேஜையில் ஒரு பித்தளை தட்டு. அதில் ஒரு ஆப்பிள், ஒரு கிளாஸ் பால் மற்றும் வெற்றிலை பாக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு சாதாரண இரவு அல்ல. அவர்களின் 5வது திருமண நாள் அன்று அவர்கள் தனியாக இருக்கும் நேரம். மலர் காதலோடு குமார்வின் கண்களைப் பார்த்து மென்மையாக அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். குமார்வுக்கும் உள்ளுக்குள் காதல் பட்டாம்பூச்சி பறந்தது. ஆனாலும் அவனுடைய கவனம் முழுவதும் அந்த பழைய கட்டிலின் மீதுதான் இருந்தது. மச்சான் என்று மலர் மெதுவாக கூப்பிட்டாள். இன்னைக்கு நம்ம 5வது திருமண நாள் தெரியுமா? ஆனா உங்க பார்வை மட்டும் இன்னமும் அந்த பழைய கட்டில் அடியிலதான் இருக்கு என்று செல்லமாக கோபித்துக் கொண்டாள். குமார் சிரித்துக்கொண்டே, 5 வருஷமா உன் அழகுல மயங்கி இந்த கட்டில் மேல் எத்தனை முறை விழுந்திருப்போம். ஆனா இந்த தாத்தா காலக்கு கட்டில் இன்னும் கிரீச்னு சத்தம் போட்டுட்டு நிக்குதே, அதுதான் எனக்கு ஆச்சரியம் என்றான். உன் முகத்தை பார்த்தா 5 வருஷ கழிப்பே தெரியல. நேத்துதான் மாலை மாத்தின மாதிரி இருக்கு. அதனாலதான் இன்னும் இந்த கட்டில் மேல் கவனம் போகுது. 5 வருஷமா இது எப்படி தாங்குதுன்னு. அப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று மலர் கேட்டாள். ஸ்பெஷல்? அந்த தட்டில இருக்கிற ஆப்பிளை விட என் மலர்தான் இப்போதைக்கு எனக்கு பெரிய ஆப்பிளா தெரியுறா என்று சொல்லி மலரைச் செல்லமாக அணைத்தான். உன் உதட்ட முத்தமிடவா இல்ல பசிக்க அந்த ஆப்பிளை எடுத்துச் சாப்பிடவான்னு ஒரு சின்ன குழப்பம் என்று கிண்டல் செய்தான். அப்படியா? அப்போ அந்த பாலை புடிச்சிட்டு படுத்து தூங்குங்க என்று மலர் முகத்தை திருப்பிக் கொண்டாள். குமார் அவளை தன்பக்கம் இழுத்து, ஐயோ கோபப்படாதே என் மலரே, அந்த பாலை விட உன் பாசம்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உன் வெட்கத்தை பார்த்தா இந்த வெற்றிலையை விட உன் மூக்குச் சிவக்க ஆரம்பிச்சிருமே. விளக்கோட சூட்டை விட உன் மூச்சு சூடு அதிகமாயிருக்கு என்று அவளை சமாதானம் செய்தான். மலரின் முகத்தில் இப்போது வெட்கச் சிரிப்பு. விளக்கின் சூட்டை விட அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் சூடு பிடித்தது. குமார் கடைசியாக அவளிடம் மெதுவாக கிசுகிசுத்தான். எல்லாம் சரிதான் மலர், நம்ம 5 வருஷ காதலும் புதுசா இருக்கு. ஆனா இந்த பழைய கட்டில் நம்ம கிளாஸ் பாலிப்பை கொன்று. மலர் சிரித்துக்கொண்டே அவனை கட்டிக்கொண்டாள். இருவரும் அந்த அமைதியான இரவில் சத்தமாகச் சிரித்து மகிழ்ந்தனர்.